Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். ஸோ திடீர்னு ஒரு டைட்டில் தோணுது, என்னன்னு பார்க்கலாம். அதாவது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கான ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. ஓகேவா? அன்எக்ஸ்பெக்டடாக இந்த டைட்டில் மைண்டில் வருது. ஆக்சுவலி ஜஸ்ட் நோ ஐ ஹவ் டேக்கன் அ வீடியோ. என்ன வீடியோ எடுத்தேன் அப்படின்னா, இப்போ தான் எடுத்து முடித்தேன், நீ தான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்குள்ளே டைட்டில் வந்துட்டேன். அந்த வீடியோ சேனல் மெசேஜஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் அ மெசேஜ் ஃபார் யூ ஆல் அப்படின்றாரு. ஓகே, ஸோ ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கான உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின உங்கள் லவ் பற்றி உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கான மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் Spirit, Archangel Michael has a message for you. உங்களுக்கான அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் தேங்க்யூ சொல்லிடுங்க கமெண்ட்டில் அவருக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறாரு. லிசன் வித் யுவர் ஹார்ட். கண்டிப்பாக உங்கள் இதயம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. புத்தியை யூஸ் பண்ணாதீங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வரும்போது ரொம்ப புத்தியை யூஸ் பண்ணாதீங்க. இதுவா அதுவா இப்படியா அப்படியா. ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு என்னதான் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் உங்களுக்கு தோணலாம் ஃபர்கிவ் பண்ணிடலாம், மன்னிச்சிடலான்ட்டு. தென் யூ கேன் லிசன். அப்படி தோணுச்சு அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப மன்னிக்க முடியாத அளவுக்கு பிஹேவ் பண்ணிட்டாங்க, இது முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா அதே எடுத்துக்கோங்க. ரைட், அதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ரடிக்டிவாக போக வேண்டாம், கான்ட்ரடிக்ஷனாக யோசிக்க வேண்டாம். ஸோ என்ன உங்கள் ஹார்ட் சொல்லுதோ அதை கவனிங்க அப்படி சொல்கிறாரு. யூ ஆர் லிசனிங் பட் நீட் டு ஹியர் வித் எ லவ்விங் ஹார்ட். ஓகே, அதை விரும்பி அதை கவனிங்க. உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை விரும்பி அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நான் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் ஹார்ட் சொல்லுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, என்ன உங்கள் ஹார்ட் சொல்லுதோ, இல்லை அவங்கள மன்னிச்சு நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி தோணினாலும் ஓகே தான். உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஆர்கேஞ்சல் மைக்கேல். டூ சம்திங் ஃபார் சம்ஒன். கிவ் யுவர் அட்டென்ஷன் டு அனதர். கிவ் யுவர் அட்டென்ஷன் டு அனதர். கொஞ்ச காலத்துக்கு இதையே ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு உங்க அட்டென்ஷனை வேற எதுலையாவது கொடுங்க அப்படி சொல்றாரு. ஓகேவா? சிலர் லைஃப்ல வேற யாரோ இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க ஏதோ உங்ககிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். மேபி அவங்க சைடு உங்களுடைய அவங்களுக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இது ஒரு ஸ்பெசிபிக் மெசேஜா கூட இருக்கலாம். நீங்க இவங்கள பத்தின ஒரு கவலையிலே மற்றவங்கள கவனிக்காம இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், வேற யாரோ இருக்கலாம், உங்களை நம்பி இருக்கவங்களா கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்க செய்யறதுல கவனம் செலுத்துங்க. ஸோ what is Archangel Michael message for you? What does Archangel Michael want to tell you? So Archangel Michael அவருடைய மெசேஜ் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஸோ உங்களுடைய இந்த கனெக்ஷன் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்குது. ஓகே, your relationship has a connection that goes beyond this lifetime. சில பேருக்கு உங்க ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டா ஒரு பிரேக்கப் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்னு சொல்ற. ஓகே, ஒரு புது லைஃபை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதும் உங்க கூட வரக்கூடிய ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படும். ஓகே, லவ் ஹூ யூ ஆர். நீங்க யாரு அப்படின்றதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? The heart of the matter. There is more going on than meets the eye. இதயத்தை கவனிங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் ஸ்ட்ராங்கா தெரியுது.
கண்களால் நீங்கள் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், ஏதோ என்ன வேணாலும் இருக்கலாம். எனக்கோ ஃபைனலாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படின்னா இதயத்தை கவனித்து அந்த முடிவை எடுங்க. உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டிவைன் பர்சன் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு தகுதியானவங்க உங்களை வந்துட்டு சேருவாங்க. ஓகே, Archangel message for you, Michael message. Focus on love. Look for the good in everyone. சரியா? அவங்க மேல உள்ள தவறை வந்து கவனிக்காம அவங்கள்ட்ட இருக்கிற குட் நல்ல விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. Honesty is essential. Speak with love and truth. ஒரு அன்போட பேசுங்க, ஒரு உண்மையவே பேசுங்க. நீங்க உங்க சைடுமே வந்து கம்ப்ளீட்டா நேர்மையா இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். The union of hearts, a love connection, delay, it's explanation. ஸோ மறுபடியும் உங்களுடைய நிறைய ஹார்ட்டை பற்றி பேசுகிறாரு. ஓகே, 3 தடவை ஹார்ட் வந்துருச்சு. ஸோ உங்களுடைய இதயங்கள் வந்து உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. வெரி நைஸ். ஓகே, oh no, I want only one, but 3 மெசேஜ் பார்க்கலாம். Love is all around you. Rest and relaxation is essential. Embrace your emotions. அதுதான். ஸோ உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய இதயங்கள் ஒன்று சேரும். மீண்டும் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக அமையும். ஓகே, நீங்கள் குறைகளை விட்டுட்டு நிறைகள், ஃபோக்கஸ் ஆன் லவ், அந்த அன்பு அப்படின்ற விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, எம்ப்ரேஸ் யுவர் இமோஷன்ஸ். allow your feelings to surface and be accepted. ஈவன் அது எப்படின்னா உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து நீங்களே அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு இருக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ், அதுதான் உங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு ஃபீலிங்ஸ்க்கே கூட நீங்கள் தடை போட்டுட்டு இருக்கலாம். அதால் கூட ரொம்ப ஒரு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெஸ்ட் அண்ட் ரெஜினேஷன் இஸ் எசென்ஷியல். அதை அப்படியே விட்டுருங்க, லெட் இட் பி. விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. ஸோ தட் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் ஒரு புத்துணர்வு வந்து கிடைக்கும். அப்போ பிரெயின், ஹார்ட் எப்போவுமே கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கும். ஸோ ஒரு புத்துணர்வு வரும்போது தான் உங்களுக்கு நல்ல விதமாகவும் வந்துட்டு சொல்யூஷனும் வந்து கிடைக்கும். ஓகே, உங்களை சுற்றி லவ் இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். லவ் இஸ் ஆல் அரவுண்ட் யூ. தெர் இஸ் லவ் எவ்ரிவேர் ஆல் த டைம். சிம்பிளி அக்னாலேஜ் திஸ் ஆஸ் ட்ரூத். அது நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களா இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அது வந்து that will be better, right, to lead our life. சுற்றி இருக்கிற அந்த லவ், மித்த லவ்வை நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த ஒரு லவ், என்னுடைய பார்ட்னர்கிட்ட இருக்கிற லவ் மட்டும்தான் லைஃபு அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களை நீங்கள் யாருன்னு பார்க்காம இருக்கிறீங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் கவனிக்காமல் இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. ஓகே, உங்களுக்குள்ளே ஏற்படுற இமோஷன்ஸையும் வந்து நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறீங்க. ஓகே, இல்லை அந்த இமோஷன்ஸை கவனிங்க, வாட்ச் பண்ணுங்கள். அது ஏன் அப்படின்னா கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு. எசென்ஷியல், ரைட்? எசென்ஷியல்னால் இம்பார்ட்டன்ட். வி ஆல் ஹாவ் அ ஃபண்டமெண்டல் நீட் டு டேக் ஏ பிரேக். ஓகே, கொஞ்சம் பிரேக் கொடுங்க. சண்டையாக இருக்கா, இல்லை மன குழப்பமாக இருக்கா, அப்படி மனசுக்குள்ளே போட்டு குமுறிட்டே இருக்கோமா, யூ ஜஸ்ட் கிவ் அ பிரேக். அப்படி அமைதியாகிடுங்க. ஓகே, காம் ஆகிடுங்க. ஒரு பிரேக் கொடுத்துருங்க, அதுவே வந்துட்டு சரியாயிடும். ஓகே, எது பண்ணாலும் அந்த இதயபூர்வமாக பண்ணுங்க, இதயத்தின் வழியாக பண்ணுங்க. இதயத்தின் மூலமாக ஒரு பேசுகிறதா இருந்தாலும் முடிவெடுங்க. அதுதான் வந்து மெயினாக சொல்கிறாரு. யாரோ இங்கே வந்துட்டு ஐ திங்க் லாஜிக்காக யோசிச்சு லாஜிக்காக ஒரு முடிவுக்கு வரதை பற்றி ரொம்ப குழப்பிட்டு இருக்கலாம் உங்களை நீங்களே. அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு. விஷயம் வந்துட்டு அதுவாக சால்வ் ஆகிற வரையும் கொஞ்சம் விட்டுரு. ஓகே, யூனியன் ஆஃப் ஹார்ட்ஸ் இங்கே பார்க்க முடியுது. ரைட்.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதும், நீங்க யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கும் போதும், அதுபடி நீங்க செயல்படும் போதும் கண்டிப்பா உங்களுடைய இதயத்தை உங்களை யாருன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதுதான் அவர் வந்து உங்களுக்கு சொல்றாரு. I'll meet you in my next video. Take care. Bye bye.